ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபி சமையலறை. வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். காலையில் வேலையா குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வெளியே துளசி செடிக்கிட்ட கோலம் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கார்த்திகை தீபம்ன்றதுனால எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலான்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கேன். பழத்துக்கு எல்லாம் பூ வச்சுட்டு வெளியே துளசி செடிக்கிட்ட எல்லாம் பூ வச்சுட்டு விளக்கேற்றி நெய்வேத்தியத்துக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். ஒரு நாள் முன்னாடியே பூஜை சாமானெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதனால காலையில் சீக்கிரம் பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். காலையில் வீடே மங்களகரமாக அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சுருந்தேன்னா வெஜிடபிள் ரைஸும் கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிட்டு சேமியா போட்டு பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெங்களூரில் வெதர் ரொம்ப குளிராக இருக்குது. அதனால சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. அதுக்காக மைசூர் போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இது எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது ஒரு மாதிரி நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். 2-3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், எல்லாமே ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து அதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இப்போ நம்ம 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதையும் நாம் சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். அதுலேயும் நல்லா வரும். இன்றைக்கி நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி டேப் பண்ணி அடிக்கணும். அப்போ கட்டி இல்லாமல் நல்லா வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கின்னு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். 2-3 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போண்டா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வரும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை எல்லா சட்னிலையும் சேர்த்துக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. கொஞ்சமாக கொத்தமல்லி, நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றா நிதானமாக விடுங்க. அது எப்படி விட்டாலும் நல்லா குண்டு குண்டாக வரும். நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே வரும். ஒன்றா போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை 2-3 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அது கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ கலர் மாறிடுச்சு. நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம போட்டுடலாம். இது எண்ணெய் அவ்வளவா இழுக்காது. கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னுட்டு. அவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சட்னியோட இப்போ சர்வ் பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது சட்னியோட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஃப்ரைடே சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலில் விளக்கேற்றினதுக்கப்புறமா முதல்ல வாசலை விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் எல்லா விளக்கையும் நான் ஏற்றினேன். அவ்வளோ நல்லா இருந்தது விளக்கேற்றுறதுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.